அறிவியல் கற்று இந்த இயக்குனரின் புகழை சாற்றும் அண்ட சராசரங்கள் அனைத்தையும் இங்கு வரவழைத்து தெய்வீக ஒளியாம் இறை பிரசன்னம் எங்கும் பொழிய இறை வழிபாட்டில் இணைவோம். வளரச் செய்து அரசியல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நல்ல நாளில் நிலவளங்களில் விவசாய பெருமக்களில் விவசாயத்திற்கு உதவும் கால்நடைகளில் இயந்திரங்களில் வாகனங்களில் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தெரிவிப்போம்.
மாவட்டத்தில் கொண்டு பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் பூமியின் வாழ்வாரு சாமி வளங்கொழிச்ச பூமினா பூவும் நாளில் நம் அனைவரின் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பொங்கிட அனைவரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பஞ்சத்தை போக்கினார். அப்போது அந்த நெல்லிருந்து சமைக்கும் முதலரிசியை கடவுளுக்கு படைத்து விவசாயிக்கு உதவியாக இருந்த சூரிய கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மக்கள் முதலரிசியை வெள்ளம் கலந்து பொங்கல் வைத்து வழிபட்டனர். இதை அதாவது பயனற்ற பொருட்களை எடுத்து எரிக்கின்றனர். இப்பண்டிகை போகி என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த சொல் நாளடைவில் மறுவி போகி என்று அழைக்கப்பட்டது. வீட்டை சுத்தப்படுத்துவது மட்டுமல்ல, என் மனதில் இருக்கும் தீயெண்ணங்கள், பகை, கசப்பு, கோபம் போன்றவை நீக்கி புது வாழ்வு பெறுகின்றன. இப்பண்டிகை போகி என்று அழைக்கப்பட்டது. அப்படியா பாட்டி? வாங்க, தேவையில்லாத குப்பைகளை
நம் வாழ்வும் நம் வளமும் மங்காத தமிழர்கள் அங்கேயே இந்த சீர் சினத்தியோடு பண்பாட்டு உடையோடு அலங்காரத்தோடு இந்த சின்ன சின்ன கால மயில்களோடு நீங்கள் கொடுத்த வரவேற்பு என்றைக்கும் நன்றி விட்டு நிகழாத ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு பெரும் அனுபவமாக எல்லா பண்டிகையிலும் எல்லாருக்கும் பிடிக்கும்தான். ஆனால் எல்லா பண்டிகைகளை விட பொருள் புரிந்த பண்டிகை நம்முடைய தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகை தான். அதர் மாநிலத்திலேயே மிகப்பெரிய ஒரு பங்கு என்னது நன்றி மரபாமல் இருக்கு. அந்த நன்றி மரபாமையினுடைய வெளிப்பாடு தான் பொங்கல் விழா. நாம் இயற்கைக்கு நன்றி செலுத்துவது, நம்மோடு இருக்கிற உழைக்கும் உலகங்களுக்கு நன்றி செலுத்துதல், இயற்கைக்கு நன்றி செலுத்துதல் புனிதமான விழாவை கொண்டாடும். நம்ம மனதில் இருக்கிற அடுக்குகள் எல்லாத்தையும் போட்டு புதைத்து எரித்து நாம ஒரு புதிய மனிதனாக மாறுகிற நிகழ்வு தான் நாளைக்கு பொங்கல், கோயில் பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வந்து நாள் தை பொங்கல். தை வந்து ஒரு இன்னொரு செய்தி சொன்னோம், தமிழுடைய புத்தாண்டு அப்படிங்கிறோம். இந்த தமிழர் புத்தாண்டில் தமிழ் மணக்க நம்முடைய தமிழுடைய எதிர்கால மணக்க தமிழர் மனமணக்க வாழ்வோம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்குவோம். கூடவே இயற்கையை நேசிக்கிற ஒரு பண்டிகை, சூரியனுக்கு வைக்கப்படுகிற பண்டிகை அப்படிம்போம். நம்ம அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இயற்கை நிறைய தொலைச்சிட்டோம். அதை பார்ப்போம். இந்த ஆண்டு நாளை நன்றிகள் நாளை மறந்தாலே இந்த ஆண்டு நம்ம எல்லாரும் ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுவோம். அடுத்தது என்ன செய்யணும்? மாட்டு பொங்கல். மாடு பிடித்தல்ங்கிறது தமிழ்நாடு கடந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே மாடுகளையும் நேசிக்கிற ஒரு இதமான மனநிலையை, இனிமையான மனநிலையை நம்ம வச்சுக்கோன்னு முடிவு பண்ணிக்குவோம். அடுத்ததான் காணும் பொங்கல். காணும் பொங்கல் நம்ம வந்து பெரியோர்களை பார்ப்பதும், பெரியோர்கள் கேட்பதும், பெரியோரோடு இணங்கி அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பதும், தாத்தா பாட்டிகள் சொல்வதை கேட்பதுமா நம்ம அந்த முடிவு பண்ணோம். சரியா? அதனால நம்ம இயற்கையை பாதுகாப்போம், சூழலை பாதுகாப்போம். என்னது இதை பாதுகாத்தால் தான் எதிர்காலம் வாழ முடியுங்கிற ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயாரித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மேடையில் நடித்த மாணவிகளுக்கும் எங்களை அருமையாக தட்டு தாம்பாளம் வச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சின்ன வயசுல தட்டு தாம்பாளம் எப்படி தூக்கணும்னே தெரியாது. நான் அருமையா தூக்கிட்டு வந்தீங்க. அப்படிதானே? எல்லாருக்கும் இப்ப கரவழி எழுப்புமா, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும். சரியா? மதிப்பீர்களா? எல்லாத்துக்கும் மேல நவீன பொங்கல் கொண்டாடுவீர்களா? செல் இல்லாம இந்த 4 நாளைக்கு இருக்க போறீங்களா? பொங்கல் முடிஞ்சான பேரண்ட்ஸ் கூப்பிடுங்க. சிஸ்டர் நான் கூப்பிட்டு பேசுறேன். எத்தனை பேர் வந்து செல் இல்லாம இந்த நவீன பொங்கலை கொண்டாடினார்கள்? செல்லே எடுக்கக்கூடாது. எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் வெளியே விளையாடணும், மற்றவர்களெல்லாம் பார்த்து மற்றவர்களே சந்தோஷப்படுத்தணும். சரியா? அதுதான் நம்ம உறுதி எடுக்க போறோம் இந்த 4 நாள் லீவ்ல. சரியா? அப்போ எல்லாருமே உங்க ப்ரோக்ராமை பார்த்து சிரித்து வியந்து வார்த்தை வராம இருக்காங்க. எனக்கு நம்முடைய சந்தோஷத்துல பின்னாடி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த ஓல் இயர் நடந்த ப்ரோக்ராம்ல எந்த ப்ரோக்ராம் பெஸ்ட்? பொங்கல் திருவிழா தான் ரொம்ப பெஸ்ட். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறிட்டாங்க. எல்லாருமே மனப்பாடம் பாடினாங்க. கவனிச்சிங்களா? மட்டும் பாடினாங்க. முதல் டைம் ஸ்டேஜ் ஏற நமது பள்ளி இளவரசிகள் அனைவருக்கும் இவங்களை சிற்பங்களாக செடிய நமது சிற்பிகள் 1 to 5 டீச்சர்ஸ் உண்மையிலேயே செல்ஃப் சாக்ரிஃபைசிங், ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப பேஷன்ஸ். ஒரு அம்மா மாதிரி இந்த அனைத்து 1 to 5 ஆசிரியர் பெருமக்களுக்கு நமது நிர்வாகத்தின் சார்பில் உங்கள் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நவீன பொங்கல் நீங்கள்லாம் கொண்டாடுறீங்களாங்கிறத பொங்கல் முடிஞ்சு பேரண்ட்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். செய்யலாமா? நம்ம ஒரு இவாலுவேஷன் வைக்கிறோம். நீங்க மாறினீங்கன்னா சொசைட்டியை மாறிடும். ஏன்னா ஒன்றை சுற்றி 10 பேர் மாறுவாங்க இல்லையா? இப்படிதானம்மா? ஸோ இந்த சொசைட்டி மாற்றுவதற்கு நமது பங்கு மிகப்பெரியது. God bless all of us. God bless you. Thank you.